வீட்டுக்கு வெளியே விளையாண்டுட்டு இருந்தா தன்னோட 5 வயசு பொண்ணு காணாமல் போகுது. அதை அவங்களோட அப்பா எப்படி கண்டுபிடிக்கிறாரு? ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் 2013 டென்னிஸ் வில்லன்கியூ டைரக்ஷனில் வெளிவந்த ஒரு அமெரிக்கன் த்ரில்லர் ஃபிலிம் பிரிசனர்ஸ்ங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த திரைப்படத்தோட எண்டிங் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும், நிறைய பேருக்கு புரியாமலே இருக்கும். இந்த திரைப்படம் மட்டும் கிடையாது, டென்னிஸ் வில்லன்கியூ எடுத்த நிறையா மூவிஸோட எண்டிங் புரியாமலே இருக்கும். டென்னிஸ் வில்லன்கியூ பார்த்தீங்கன்னா அவரோட திரைப்படங்களோட எண்டிங்கில் நமக்கு ஒரு பசில் தருவார். அந்த பசிலை சால்வ் பண்ணி நம்ம தான் எண்டிங்கை கண்டுபிடிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு அரைவல் எனிமின்னு சொல்லிட்டு மூவிஸை சொல்லிகிட்டே இருக்கலாம். ஸோ அந்த வகையில் தான் இந்த மூவி இருக்குது. ஸோ அப்படி இந்த திரைப்படத்தில் என்ன தான் இருக்குது அப்படிங்கிறத இன்னைக்கான வீடியோவில் பார்ப்போம். சரி, இப்போ வாங்க பிரிசனர்ஸுங்கிற இந்த படத்தோட கதைக்குள்ளே போகலாம். பென்சில்வேனியாவில் இருக்கிற ஒரு கப்பல் தான் நான்சி அண்டு ஃப்ராங்க்லின். இவங்க தன்னோட ஃப்ரெண்ட்ஸான டோவர் அண்டு கிரேஸுங்கிறவங்கள டின்னருக்கு இன்வைட் பண்ணுறாங்க. நான்சி அண்டு ஃப்ராங்க்லினுக்கு எலிசா அண்டு ஜாயின்னு 2 டாட்டர் இருக்காங்க. இந்த பக்கம் டோவர் அண்டு கிராஸுக்கு ஒரு டாட்டரும் ஒரு சன் இருக்காங்க. அவங்க பேர் ரால்ஃப் அண்டு ஆனா. ஸோ இந்த மாதிரி தன்னோட ஃப்ரெண்ட் டின்னருக்கு இன்வைட் பண்ணனால எல்லோருமே ஃபேமிலியோட நான்சி அண்டு ஃப்ராங்க்லின் வீட்டுக்கு போகிறாங்க. இந்த சமயத்தில் அவங்களோட டாட்டரான ஆனா அண்டு ஜாய் அங்கே வெளியே இருக்கிற ரோட்டில் விளாண்டுட்டு இருக்காங்க. அவங்க இருக்கிற ரோட்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்வி இருக்குது. இதை பார்த்துட்டு இருந்த ரால்ஃப் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரையும் அங்கே எடுத்து கூட்டிட்டு வராரு. ஸோ இந்த மாதிரி தனியாக வெளியே விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. ஆனால் அந்த ஆர்விக்குள்ளே யாரோ இருக்கிற மாதிரி ரால்ஃபுக்கு தோணுது. பட் இருந்தாலும் அதை கண்டுக்காம அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டில் அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா டின்னருக்காக ஒரு பாட்டு பாடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா ஜாயும் ஆனாவும் தான் பாடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆனாவும் ஜாயும் அந்த இடத்த விட்டு போகிறாங்க. போன கொஞ்ச நேரம் கழிச்சு ஆனாவும் ஜாயும் காணாமலே போயிடுறாங்க. ஸோ டோவரும் பார்த்தீங்கன்னா தன்னோட வீட்டுக்கு தான் போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு தன்னோட வீட்லேயும் போய் பார்க்குறாரு. ஸோ அந்த வீட்லேயும் பார்த்தீங்கன்னா 2 பேருமே கிடையாது. ஸோ இதுலேயே புரியுது அவங்க 2 பேரும் காணாமல் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு சமயத்தை ரால்ஃப் சொல்கிறாரு. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஜாயும் மேனாவும் ரோட்டில் விளாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த சமயத்தை பார்த்தா பக்கத்தில் ஒரு ஆர்வி இருந்துச்சு. அந்த ஆர்விக்குள்ளே யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். பட் இருந்தாலும் அதுக்குள்ளே யாரோ இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சுன்னு சொல்லிட்டு ரால்ஃப் சொல்கிறான். ஸோ இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா டோவரும் அந்த இடத்த செக் பண்ணி பார்க்குறாரு. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்வி அந்த இடத்துல இல்லவே இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டோவர் போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி தன்னோட பிள்ளைங்க காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த கேஸ் டிடெக்டிவ் லோக்கி அப்படிங்கிற ஒரு கிட்ட போகுது. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரோட்டுக்கு வெளியே ஒரு கைவிடப்பட்ட ஆர்வி இருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு தகவல் வருது. ஸோ இந்த சமயத்தில் அந்த ஆர்வியை செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு டிடெக்டிவ் லோகி அந்த இடத்துக்கு போகிறப்ப அந்த ஆர்வி நகர ஆரம்பிக்குது. அதுக்குள்ளே யாரோ இருக்காங்கன்னு சொல்லிட்டு லோகிக்கு தெரியுது. ஸோ இந்த சமயத்தில் அந்த ஆர்வி ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப அதுக்குள்ளே ஒரு பர்சன் இருக்கான். அவன் பேர் தான் பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் ஜோன். ஸோ இவன் தான் அந்த குழந்தைகளை கடத்திருப்பான்னு சொல்லிட்டு லோகி அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ அந்த வேனையும் செக் பண்ணி பார்க்குறாங்க. அந்த வேனுக்குள்ளே எந்த ஒரு குழந்தைகளும் கிடையாது. ஸோ அதனால் அதை அப்படியே ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்புகிறாங்க. ஸோ இப்போ டிடெக்டிவ் லோகி அலெக்ஸ் ஜோன்ஸுங்கிற அந்த பர்சனை விசாரிச்சுட்டு இருக்காரு. இந்த ஒரு சமயத்தில் அவனுக்கு தெரியுது. ஸோ அலெக்ஸ் ஜோனுக்கு ஐக்யூ லெவல் ரொம்பவே கம்மி. அதாவது ஒரு 10 வயசு பையனுக்கு எந்த லெவலில் ஐக்யூ இருக்குமோ அதான் பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் ஜோன்ஸுக்கு இருக்குது. ஸோ அதனால் அலெக்ஸ் ஜோனை பற்றி விசாரிக்கிறாரு. ஸோ அப்போ தான் சொல்கிறாரு தன்னோட ஆர்வியை எப்பயுமே தன்னோட அத்தை வீட்டில் தான் நிறுத்துவார்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அவங்கள ஆன்ட்டியை பார்க்க போகிறாரு. அவங்க ஆன்ட்டியோட பேர் ஹோலி ஜோன்ஸ். ஸோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக அலெக்ஸ் ஜோன்ஸை வளர்த்துட்டு இருந்தாங்க. அலெக்ஸ் ஜோனோட அம்மா அப்பா பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவங்க தான் ரொம்ப நாட்கள் அலெக்ஸ் வளர்த்துட்டு இருந்தாங்க. இப்படி சின்ன வயசுலேயே அவங்க அப்பா அம்மா இறந்தனால ஸோ அவனோட ஐக்யூ லெவல் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவன் கிட்டத்தட்ட 10 வயசு பையன் மாதிரி தான் சொல்லிட்டு அவங்கள ஆன்ட்டும் சொல்கிறாங்க. ஸோ அதனால் போலீஸ் ஒரு முடிவுக்கு வராங்க. ஸோ இவன் அந்த பிள்ளைகளை கடத்திருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா டோவர்கிட்டே சொல்கிறாங்க. ஆனால் டோவர் இது நம்புற மாதிரி இல்லை. எப்படி ஒரு 10 வயசு நினைவுகள் மட்டும் இருக்கிற ஒரு பையனால் கார் ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டோவர் அவனை இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. பட் இருந்தாலும் போலீஸ் அவனை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இதனால் ரொம்பவே கோபமான டோவர் அலெக்ஸ் ஜோன்ஸை போலீஸ் முன்னாடியே வச்சு அடிக்க போவார். அந்த ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் ஜோன் டோவர் காதில் ஒன்று சொல்லுவான். நாங்கள் அவனுக்கு கடத்துறதுக்கு முன்னாடி அவங்க அளவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா வேறு யாருக்குமே கேட்காது, வெறும் டோவர் காதில் மட்டும்தான் கேட்குற மாதிரி அலெக்ஸ் ஜோன் சொல்லியிருப்பான். ஸோ இதை பார்த்தீங்கன்னா டோவரும் போலீஸ் கிட்ட சொல்லுவான். பட் இருந்தாலும் போலீஸ் நம்ப மாட்டாங்க. ஸோ அவனோட ஐக்கிய லெவல் பார்த்தா ரொம்பவே கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு தட்டி கழிச்சிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் டோவர் இந்த கேஸை விடுற மாதிரி தெரில. தன்னோட பொண்ணை எப்படியாவது காப்பாற்றியாங்கன்னு சொல்லிட்டு அலெக்ஸ் ஜோனை நோட்டம் பண்ணுறதுக்காக அவர் வீட்டு முன்னாடியே காரை நிப்பாட்டிட்டு இருக்காரு. இந்த ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் ஜோன் தன்னோட நாயோட வெளியே வந்துட்டு இருக்கான். இந்த ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க அன்றைக்கி டின்னரில் அவங்க பொண்ணு என்ன பாட்டு பாடினாங்களோ அந்த பாட்டே அலெக்ஸ் ஜோன்ஸ் பாடிட்டு இருக்கான். ஸோ இதிலேருந்தே டோவருக்கு நல்லா புரியுது நம்மளோட பிள்ளைகளை கடத்தினது இவன் தான் சொல்லிட்டு. அலெக்ஸ் ஜோனை அந்த இடத்துலேருந்து கடத்தி தன்னோட அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் ஒரு கைவிடப்பட்ட வீட்டுக்கு அலெக்ஸ் ஜோனை கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த ஒரு வீட்டில் அலெக்ஸ் ஜோனை டோவர் என்னென்ன மாதிரிலாம் கொடுமை பண்ண முடியுமோ அந்தந்த மாதிரிலாம் கொடுமை பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ எப்படியாவது தன்னோட பொண்ணை கண்டுபிடிக்கணும் படிக்கிறதுக்காக அவர் மூஞ்சி அடித்து உடைக்கிறது, ஸோ ஃப்ரீஸான வாட்டரில் குளிப்பாட்டி
கிடைக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் அலெக்ஸ் ஜோன்ஸ் எந்த ஒரு வார்த்தையுமே சொல்ல மாட்டேங்கிறான். ஸோ இப்போ டிடெக்டிவ் லோகி அந்த ஊரில் இருக்கிற ஃபாதரான பேட்ரிக் டான் வீட்டுக்கு போகிறாரு. அந்த வீட்டில் போனப்போ ஃபாதர் குடிச்சிட்டு மட்டையாக கிடக்காரு. ஸோ அதனால் பார்த்தா அவர் வீட்டை டிடெக்டிவ் லோகி செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. இந்த ஒரு சமயத்தில் பார்த்தா வந்து பேட்ரிக்ஸோட வீட்டுக்கு கீழே இருக்கிற ஒரு அண்டர் கிரவுண்டில் ஏதோ ஒரு நபர் கொல்லப்பட்டிருக்காரு. ஸோ அவரை பார்த்தீங்கன்னா வந்து டிடெக்டிவ் லோகி கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ அதனால் பார்த்தா பேட்ரிக்ஸையும் கைது பண்ணிடுறாங்க. ஸோ அந்த நபரை வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க. ஸோ இப்போ கைது செய்யப்பட்ட ஃபாதர் பேட்ரிக்ஸ் கிட்ட கேட்குறாங்க, ஸோ அந்த நபரை வந்து எதுக்கு நீங்கள் கொன்னீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து அந்த ஃபாதர் சொல்கிறாரு, இந்த நபர் பார்த்தீங்கன்னா வந்து இது வரைக்கும் 18 குழந்தைகளை கொண்டு இருக்கான். ஸோ கொன்னுட்டு என்கிட்டே வந்து பாவ மன்னிப்பு கேட்டான். ஸோ அதனால தான் பார்த்தா நான் அவனை கொன்னேன்னு சொல்லிட்டு அந்த ஃபாதர் பேட்ரிக்ஸ் சொல்கிறாரு. ஸோ இப்போ அந்த குழந்தைங்களுக்கான பை கிட்டத்தட்ட 5 நாட்களுக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு ஒரு நினைவஞ்சலி மாதிரி வைக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இருக்காங்க. இந்த ஒரு சமயத்தில் டிடெக்டிவ் லோகி அந்த இடத்துல ஒரு மர்மமான ஒரு மனுஷனை பார்க்குறாரு. ஸோ அந்த மனுஷனும் அந்த இடத்த விட்டு ஓடி போகிறான். ஸோ அதனால் பார்த்து டிடெக்டிவ் லோகி அவனை தொடர்ந்துட்டே போகிறாரு. இந்த ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நபர் லோக்கி அடிச்சு போட்டு அந்த இடத்த விட்டு போகிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா லோக்கி அந்த நபரோட ஃபேஸை பார்த்துட்டாரு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டிராயிங் வரைஞ்சி நியூஸில் எல்லாத்துலையும் பப்ளிஷ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு நபரை பார்த்தீங்கன்னா வந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்லேருந்து ஒரு லேடி கால் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அந்த லேடி சொல்கிறாங்க, இந்த நபர் வாரம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து தான் பொருட்கள் வாங்கிட்டு போவான்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் டிடெக்டிவ் லோகி அடுத்த வாட்டி இந்த நபர் வந்தால் எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தன்னோட நம்பரை கொடுத்துட்டு போயிடுவார். இப்போ ட்ரோவனோட வீட்டில் யாருமே இல்லை. ட்ரோவனோட ஒய்ஃபான நான்சியும் அவனோட பையனான ரால்ஃப் மட்டும்தான் இருக்காங்க. இந்த ஒரு சமயத்தில் ஏதோ ஒரு நபர் அந்த வீட்டுக்கு வரான். அந்த வீட்டுக்கு வந்து சந்தத்தை கேட்டு ஸோ நான்சி பார்த்தா வந்து தன்னோட குழந்தைய தான் வராங்கன்னு சொல்லிட்டு உடனே தூக்கத்துலேருந்து எந்திக்கிறா. ஸோ அந்த ஒரு நபரும் ஜன்னல் வழியாக குதிச்சு ஓடி போகிறான். ஸோ இதை பார்த்து வந்து டிடெக்டிவ் லோக்கிக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ லோக்கியும் பார்த்தினா வந்து அதை நோட் பண்ணி வச்சுக்கிறாரு. ஸோ அப்போ டிடெக்டிவ் லோக்கி நான்சி கிட்ட கேட்குறாங்க, எங்கே உங்களோட ஹஸ்பண்ட் ஓவர்னு சொல்லிட்டு. அதுக்கு நான்சி எங்களோட குழந்தை காணாமல் போனப்போ அவரும் எங்கே போயிட்டாரு. ஸோ அவர் பார்த்தினா இன்னி வரைக்கும் வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு நான்சி சொல்கிறாங்க. இந்த ஒரு சமயத்தில் வந்து லோக்கிக்கு வந்து புரியுது, லோக்கி அலெக்ஸ் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்த நாள் நைட்டே அலெக்ஸ் காணாமல் போயிருக்கான். ஸோ இதை பார்த்தினா வந்து டோவரோட லிங்க் பண்ணி பார்க்குறாரு. ஸோ அதனால் பார்த்தா டோவரை ஃபாலோ பண்ணோம்னா வந்து அலெக்ஸ் இருக்கிற இடம் தெரியும் சொல்லிட்டு லோக்கி டோவரை ஃபாலோ பண்ணுறாரு. ஸோ அப்போ தான் பார்த்தா வந்து டோவர் ஒரு கைவிடப்பட்ட வீட்டில் இருக்கான்னு சொல்லிட்டு லோக்கிக்கு தெரியுது. அந்த இடத்துல டோவரை ஃபாலோ பண்ணி போன லோக்கி பார்த்தீங்கன்னா வந்து டோவர் கண்டுபிடிச்சிட்டாரு. டோவரும் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து ட்ரிங்க் பண்ணுறதுக்காக தான் இந்த இடத்துல தனியாக இருக்கேன், வீட்டில் போனால் என் ஒய்ஃப் முன்னாடி என்னால் ட்ரிங்க் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாரு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா லோக்கியும் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. இப்போ லோக்கிக்கு ஒரு கால் வருது. அதாவது அந்த சூப்பர் மார்க்கெட்லேருந்து அந்த லேடி தான் வந்து கால் பண்ணுறாங்க. ஸோ அந்த நபர் வந்து இப்போ தான் வந்து ஒரு பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணி போனதான் அந்த லேடி சொல்கிறாங்க. உடனே அவரோட கார் நம்பர் நோட் பண்ணி வைங்கன்னு சொல்லி லோக்கி சொல்லவும் அந்த லேடியும் அவரோட கார் நம்பர் நோட் பண்ணி வைக்கிறாங்க. அந்த கார் நம்பரை லோக்கி கிட்டே சொல்கிறாங்க. ஸோ அந்த கார் நம்பர் நோட் பண்ணி அவரோட வீட்டையும் கண்டுபிடிச்சிடறாங்க. அந்த நபரோட பேர் தான் பாப் டெய்லர். ஸோ இப்போ லோக்கி பார்த்தீங்கன்னா வந்து அந்த பாப் டெய்லருங்கிறவரோட வீட்டுக்கு போகிறாரு. ஸோ அப்போ அந்த பாப் டெய்லரை பார்க்குறாரு. ஸோ இந்த நம்பர் தான் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நைட்டு லோக்கி பார்த்தாரு. ஸோ அதனால் பார்த்தா வந்து பாப் டெய்லர் அடிச்சு போட்டு அந்த வீட்டை சர்ச் பண்ணி பார்க்குறாரு. அப்போ தான் அந்த வீட்டில் நிறைய பாக்ஸ் வந்து இருந்திருக்குது. அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப அதில் துணிகள் நிறையா இருந்திருக்குது. அந்த துணிகள் எல்லாமே சின்ன குழந்தைகளோடது. அந்த துணிகள் எல்லாத்துலேயும் ரத்த கரைகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பாம்புகள் உயிரோடு இருக்குது. ஸோ அதனால் பாப் டெய்லர் தான் இந்த குழந்தைகளை கடத்திருப்பான்னு சொல்லிட்டு லோக்கியை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைகள் எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாப் டெய்லர் கிட்ட வரைஞ்சி கேட்குறாங்க. அந்த ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா வந்து பாப் டெய்லரோட வீட்டிலேருந்து கிடச்ச நிறைய துணிகளை சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. அதில் இந்த துணிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து அந்த குழந்தைகள் போட்ட துணிகள் தான். இது அவங்க பேரண்ட்ஸை வச்சுமே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. பட் இருந்தாலும் ஃபாரன்சிக் ரிப்போர்ட்லேருந்து தெரிஞ்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அதில் இருக்க ரத்த கரைகள் எல்லாம் மனிதர்களோடது கிடையாது, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா பன்றிகளோடது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதனால் கோவமான லோக்கி அந்த பாப் டெய்லருங்கிறவரை பற்றி கேட்க போகிறாரு. ஸோ அந்த பாப் டெய்லர் பார்த்தீங்கன்னா வந்து மேப் வரைகிறதுக்கு பதிலாக ஏதோ ஒரு பசில் மாதிரி வரைகிறாரு. இதனால் கோவமான லோக்கி அந்த நபர்கிட்ட ஸோ மேப்பை சீக்கிரம் வரைய மாட்டேன்னு கேட்குறப்ப அந்த நபர் பக்கத்தில் இருக்கிற போலீஸோட கண் எடுத்து தன்னை ஷூட் பண்ணிடுவார். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாப் டெய்லருங்கிற அந்த நபரும் இறந்து போயிடுறாரு. இப்போ ரொம்ப நாட்களாக டோவர் அலெக்ஸை சித்திரவதை பண்ணி பார்க்குறாரு. பட் இருந்தாலும் அலெக்ஸ் எந்த ஒரு வார்த்தையும் சொல்கிறது இல்லை. ஸோ அதனால் அலெக்ஸ் அந்த ஆண்டி கிட்ட போய் விசாரிச்சோம்னா வந்து அலெக்ஸை பற்றி ஏதாவது தெரியும்னு சொல்லிட்டு ஸோ அவங்களோட ஆண்டான ஹோலி வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்து ஹோலி தன்னோட ஃப்ளாஷ்பேக்னு சொல்கிறாரு. ஹோலிக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஜோன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஹஸ்பண்ட் இருந்தாங்க. ஸோ அவங்களோட தான் பார்த்தீங்கன்னா வந்து அடிக்கடி காட்ரி போகிறது இந்த மாதிரி இருந்தாங்க. ஜோன்ஸுக்கும் மிஸ்ஸஸ் ஜோன்ஸுக்கும் ஒரு பையன் இருந்தான். அந்த பையன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேன்சரால் இறந்து போயிட்டான். ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வாழ்க்கையை இருண்டு போன மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இருண்டு கிடந்த அவங்க வாழ்க்கையில் அலெக்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம ஏதோ மகிழ்ச்சியாக இருந்துன்னு சொல்லிட்டு ஜோன்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஒரு சமயத்தில் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தன்னோட கணவர் போனார், ஆனால் திரும்பி வரவே இல்லை, அவர் எங்கேயே தொலைஞ்சு போயிட்டாருன்னு சொல்லிட்டு ஜோன்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே டோவர் கேட்டுட்டு இருக்காரு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து டிடெக்டிவ் லோக்கி ஸோ அந்த நபர் இறந்து போனனால ரொம்பவே அப்செட்டாக இருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து அவர் டேபிளில் இருந்து நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃபாதர் வீட்டிலேருந்து கிடச்ச அந்த டெட் பாடியோட ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செயினோட லாக்கெட் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பசில் மாதிரி இருக்குது. ஸோ இந்த பசிலை தான் அந்த பாப் டெய்லருங்கிற அந்த நபரும் மறந்துருப்பான். ஸோ அப்பயே வந்து தெரியுது ஸோ இந்த ரெண்டு இன்சிடென்ட்டுக்கும் ஏதோ ஒரு காமன் திங் இருக்குன்னு
சொல்லிட்டு லோக்கி நினச்சிக்கிறாரு. ஸோ அப்போ தான் லோக்கி தன்னோட பாக்கெட்டில் இருக்கிற அந்த நோட் எடுத்து பார்க்குறாரு. அப்போ தான் அவருக்கு ஞாபகம் வருது, டோவர் வீட்டில் ஒரு நபர் வந்து ஜன்னல் வழியாக போனது அவருக்கு ஞாபகம் வருது. ஸோ இப்போ டோவரோட வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஜன்னலை போய் செக் பண்ணி பார்க்குறாரு. அங்கே ஒரு சாக்ஸ் இருக்குது. ஸோ இப்போயே வந்து தெரியுது, டாப் டெய்லரோட பாக்ஸில் அந்த துணிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து அந்த குழந்தைங்களோட தான். அது எல்லாமே அவங்க வீட்டிலேருந்து எடுக்கப்பட்ட துணிகள்னு சொல்லிட்டு லோக்கிக்கு நல்லாவே வந்து தெரியுது. இந்த ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா வந்து காணாமல் போன 2 குழந்தைகளில் ஒரு குழந்தை கிடைக்கிது. அதான் பார்த்தீங்கன்னா ஜாய், அதாவது ஃப்ராங்க்லினோட பொண்ணு. அது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கைவிடப்பட்ட ஆர்வியில் இருந்து கிடைக்கப்பட்டிருக்கு. அந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ட்ரக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை ஒரு அன்கான்சியஸ் ஸ்டேட்டில் தான் இருக்குது. அதோட பேசக்கூட முடியல. இந்த ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை கண்ணு முழிச்சு பார்க்குது. கண்ணு முழிக்கிற பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்துக்கு டோவர் வராரு. டோவர் வந்து தன்னோட பொண்ணான ஆனா எங்கே இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த ஒரு சமயத்தில் ஜாய் வந்து சொல்லுது, நான் உங்களை பார்த்தேன். ஸோ நீங்கள் அந்த வீட்டில் இங்கே இருந்தீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து எங்களோட வாய் கட்டப்பட்டுருச்சுன்னு சொல்லிட்டு ஜாய்ங்கிற அந்த பொண்ணு சொல்லுது. ஸோ இதை கேட்ட டோவருக்கு நல்லாவே வந்து புரியுது, நம்ம போன ஒரே ஒரு வீடு ஜோன்ஸோட ஆண்ட்டு தான். ஸோ அதனால் பார்த்தா அவங்க ஆண்டி வீட்டுக்கு போனால் ஏதாவது தெரியும்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. இந்த ஒரு சமயத்தில் பார்த்தோன்னா டிடெக்டிவ் லோகி அவரை துரத்திட்டு இருக்காரு. ஸோ அதனால் பார்த்தா வந்து டோவர் அந்த இடத்த விட்டு வேகமாக தப்பிச்சு போயிட்டு இருக்காரு. ஸோ இப்போ லோக்கி அவரை ஃபாலோ பண்ணிட்டே போகிறாரு. பட் இருந்தாலும் டோவர் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிட்டாரு. இப்போ லோக்கிக்கு வந்து தெரியுது, ஸோ இவர் எப்படியும் பார்த்தா வந்து அந்த கைவிடப்பட்ட ரூமுக்கு தான் போவான்னு சொல்லிட்டு அந்த கைவிடப்பட்ட வீட்டுக்கு போகிறாரு. பட் இருந்தாலும் அந்த இடத்துல டோவர் இல்லை. ஆனால் பார்த்தா வந்து அலெக்ஸ் ஜோன்ஸ் அங்கே தான் அடைக்கப்பட்டிருக்காருன்னு சொல்லிட்டு தெரியுது. ஸோ அதனால் பார்த்தா அலெக்ஸ் ஜோன்ஸை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுறாரு. ஆனால் இந்த ஒரு சமயத்தில் பார்த்தா வந்து டோவர் அலெக்ஸ் ஜோன்ஸோட ஆன்ட்டி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போகும்போது அவங்க ஆன்ட்டி பார்த்தா வந்து ஜோன்ஸை துப்பாக்கியில் மிரட்டுறாங்க. ஸோ உங்கள் குழந்தைங்க என்கிட்ட தான் இருந்துச்சு, இப்போ ஆனாங்கிற அந்த பொண்ணு என்கிட்ட தான் இருக்கா. ஸோ அந்த பொண்ணு நான் விடுவிக்குன்னு வந்து நான் சொல்கிறதே செய்யுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இந்த ஒரு சமயத்தில் பார்த்தா ஒரு ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிக்க சொல்கிறாங்க. ஸோ அந்த ட்ரிங்க்ஸையும் பார்த்தீங்கன்னா வந்து டோவர் குடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் டோவரை ஒரு பள்ளம் இருக்கிற இடத்துல போட்டு அடைச்சி வச்சிடறாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து டோவருக்கு ஒரு விசில் கிடைக்குது. ஸோ இதோட பார்த்தா டோவரையும் மூடி வச்சிடறாங்க. ஸோ இப்போ அலெக்ஸ் ஜோன்ஸ் கிடச்சிட்டாரு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க ஆன்ட்டிக்கு இன்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க ஆன்ட்டி வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஆன்ட்டி ஒரு பொண்ணுக்கு ட்ரக்ஸ் ஏற்றது தெரியுது. ஸோ அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை, ஆனா தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து லோக்கி துப்பாக்கி காமிச்சு அந்த லேடி எந்திரிக்க சொல்கிறாரு. ஸோ இந்த சமயத்தில் அவங்க ஆன்ட்டி பார்த்தீங்கன்னா வந்து லோக்கியவே சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து டிடெக்டிவ் அவங்க ஆன்ட்டியை கொண்டுறாங்க. ஸோ இப்போ டிடெக்டிவ் லோக்கி பார்த்தீங்கன்னா வந்து கண்ணில் பழம் அடிபட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஊரில் மிகப்பெரிய மழை பெஞ்சிட்டு இருக்கு. இப்போ அந்த குழந்தைக்கு ட்ரக்ஸ் வேறு ஏற்றிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தா அந்த குழந்தைய உடனே காப்பாற்றணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய ஆஸ்பத்திரியில் சேர்த்துறாங்க. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸும் அந்த குழந்தைய காப்பாற்றிடுறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து லோக்கிக்கு அந்த கண்ணில் அடிப்பட்டதையும் சரி பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ டோவரோட ஒய்ஃபான நான்சி லோக்கி கிட்ட சொல்கிறாங்க, என்னோட பொண்ணை கண்டுபிடிச்சதுக்கு நன்றின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் என்னோட ஹஸ்பண்டை கண்டுபிடிச்சிங்கன்னா வந்து அவரை தண்டிப்பீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு லோக்கி, ஆமாம், அவர் ஜான் ஜோன்ஸுங்கிற அந்த நபரை பார்த்தீங்கன்னா வந்து சித்திரவதை பண்ணியிருக்காரு. சொல்லலாம் பார்த்தா அவருக்கு தண்டனை இருக்குன்னு சொல்லிட்டு லோக்கி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அலெக்ஸ் ஜோன்ஸுங்கிறவர் யாருன்னா பார்த்தீங்கன்னா வந்து 26 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையன் காணாமல் போயிருந்தான். அவன் பேர் பார்த்தா வந்து பேரி மில்லாண்ட். ஸோ அவன் தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த அலெக்ஸ் ஜோன்ஸ். அதனால் பார்த்தீங்கன்னா 26 வருஷத்துக்கு அப்புறம் அந்த அலெக்ஸ் ஜோனை அவங்க வீட்டிலே வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ நைட்டு பார்த்தீங்கன்னா வந்து அந்த பாப் டெய்லரோட வீட்டை அகழ்வாராய்ச்சிக்காரங்களாக வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படிலாம் டியூட்டி முடிஞ்சு போகிறப்ப லோக்கிக்கு அதில் வந்து ஒரு விசில் சவுண்டு கேட்குது. இதோட இந்த திரைப்படம் வந்து முடியுது. இந்த திரைப்படத்தை பார்த்து நிறைய பேருக்கு இந்த திரைப்படத்தில் என்னதான் சொல்ல வராங்க, இந்த திரைப்படத்தோட எண்டிங் தான் என்னன்னு சொல்லிட்டு நிறைய சந்தேகம் வந்து இருக்கும். ஸோ இதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜோன்ஸ் அண்ட் மிஸ்ஸஸ் ஜோன் இவங்க 2 பேரும் நல்லா தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இவனோட பையன் கேன்சரில் இறந்ததுக்கு அப்புறம் இவர் ஒரு சைக்கோ மாதிரி மாறிடுறாரு. அதனால கிட்டத்தட்ட 16 பெண்களை கடத்தி கொலை பண்ணுறாரு. அப்படி கடத்தின 2 பேர் தான் அலெக்ஸ் ஜோன்ஸ் அண்ட் பாப் டெய்லர். இவங்க 2 பேர் மட்டும்தான் அவர் வச்சிருக்காரு. இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கடத்திட்டு இருக்கிறப்ப பாவ மன்னிப்பு கேட்கறதுக்காக ஒரு வாட்டி சர்ச் வந்து போயிருக்காரு. ஸோ அந்த ஃபாதர் பார்த்தீங்கன்னா வந்து ஜோன்ஸை கொண்டுட்டாரு. ஜோன்ஸை காணான்னு தெரிஞ்சுக்கிட்ட மிஸ்ஸஸ் ஜோன் அவங்களோட வேலையை இவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி அவங்க கடத்தினவங்க தான் பார்த்தீங்கன்னா வந்து ஆனா அண்ட் ஜாய். ஸோ இப்படி கடத்தின வேலை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வந்து ஹோலிங்கிற அந்த ஆண்டி தான் பண்ணாங்க. பட் இருந்தாலும் இந்த பழிகளை யாரும் அறியாத அந்த பாப் டெய்லர் அண்ட் அலெக்ஸ் ஜோன்ஸ் அவங்க மேலே திருப்புற மாதிரி இவங்க பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கடுத்து என்ன நடந்துன்னு சொல்லி அவங்க நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எண்டிங்கில் ஒரு விசில் சவுண்டு கேட்டிருக்கும். அதோட சீனை வந்து கட் பண்ணியிருப்பாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், டோவரை பார்த்தீங்கன்னா வந்து ஜான்ஸ் வந்து ஒரு பள்ளத்தில் போட்டு அடைச்சி வச்சிருப்பாங்க. அதுக்குள்ளே போனப்போ அவருக்கு வந்து ஒரு விசில் கிடைக்கும். இப்போ அவர் வெளியே கத்தவும் முடியாது. இந்த விசில் சவுண்டை கேட்டதாக யாராவது வரணும். ஸோ இந்த ஒரு சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா வந்து லோக்கி அந்த இடத்துல இருக்காரு. இப்போ லோக்கிக்கு அந்த விசில் சவுண்டு கேட்குது. ஸோ இதோட தான் திரைப்படம் வந்து முடிஞ்சிருக்கு. அதாவது டேரக்டர் நம்மள்கிட்ட ஒரு பசில் தராரு. இந்த பசிலை நீங்கள் சால்வ் பண்ணி நீங்களே வந்து ரெண்டிங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது 2 விஷயங்கள் நடந்திருக்க சான்ஸ் இருக்குது. ஒன்று, லோக்கி டோவரை கண்டுபிடிச்சிருப்பாரு. அப்படி டோவரை கண்டுபிடிச்சிட்டாருன்னா வந்து டோவரை ஜெயிலில் அடைச்சிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா வந்து அந்த விசில் சவுண்டை கண்டுக்காமலேயே லோக்கி வீட்டுக்கு போயிருப்பாரு. இந்த 2ல் ஏதாவது ஒன்றா பார்த்தீங்கன்னா வந்து அந்த எண்டிங் நடந்திருக்கும். ஸோ இப்போ இந்த திரைப்படம் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து புரிஞ்சுக்கணும் சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. உங்களை அடுத்த நல்ல ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் பாய் காய்ஸ்.